ஆக்டர் அர்ஜுனோட பொண்ணான ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும் தம்பி ராமையாவோட மகனான உமாபதிக்கும் நேற்று செம்ம கிராண்டாக சென்னையில் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. அர்ஜுன் அவர்கள் கட்டின ஆஞ்சநேயர் கோவிலில் தான் கப்புள்ஸ் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிருக்கு. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் செலிப்ரிட்டிஸ் பலருமே கலந்துக்கவே இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டுமே தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ செலிப்ரிட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ரிசப்ஷனே பிளான் பண்ணியிருக்காங்க. ஜூன் 14 அன்னைக்கு சென்னையில் இருக்க லீலா பேலஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி செலிப்ரிட்டிஸ் அப்படின்னு எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிரம்மாண்டமாக ரிசப்ஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும் உமாபதி ராமையாவுக்கும் ரொம்ப சிம்பிளாக என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து இப்போது 2 பேர்த்துக்கும் மேரேஜும் அதே ஆஞ்சநேயர் கோவிலில் தான் நடந்திருக்கு. மேரேஜ்க்கு முன்னாடி நடக்கிற மெஹந்தி ஃபங்க்ஷன், ஹேல்தி ஃபங்க்ஷன், நலங்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே அர்ஜுன் அவர்கள் ரொம்ப சிம்பிளாக அவரோட வீட்லேயே பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த ரிசப்ஷனுக்கு வேறு லெவலில் பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருக்காரு. ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் தமிழ் சினிமாவில் லீடிங் ஆக்டராகவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோவாகவும் வில்லனாகவும் இருந்துகிட்ருக்காரு. இந்த நிலையில் அவருக்கு ஐஸ்வர்யா அர்ஜுன் அண்ட் அஞ்சனா அப்படின்னு சொல்லி 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. இதில் இப்போ அவரோட மூத்த பொண்ணான ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கு தான் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. மேலும் ஐஸ்வர்யா அர்ஜுனும் 2 படத்தில் ஹீரோயினியாக நடிச்சிருக்காங்க. விஷால் கூட பட்டத்து யானை அப்படின்ற படத்தில் தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுன் டைரக்ட் பண்ண ஒரு தெலுங்கு படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சினிமாவில் அவங்க எதுலேயும் பெருசாக நடிக்கவே இல்லை. இந்த நிலையில் இப்போ உமாபதி ராமையா கூட இவங்களுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. உமாபதி ராமையாவும் அதே மாதிரி தான் சில தமிழ் படங்களில் நடிச்சிருந்தாலும் பெருசாக எந்த ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. இந்த நிலையில் அர்ஜுன் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணி ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த சர்வைவர் ஷோ மூலமாக தான் உமாபதி ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாரு. சர்வைவர் ஷோவில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இவரோட ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சுது. அதே ஷோ மூலமாக தான் ஐஸ்வர்யா அர்ஜுன் உமாபதி 2 பேர்த்துக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறி இருக்கு. இந்த நிலையில் கப்புள்ஸ் 2 பேர்த்துக்கும் நேற்று மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ மேரேஜோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இப்போ தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இப்போ ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு வருது. அதில் தம்பி ராமையா ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக ஃபன் பண்ணியிருக்காரு. சினிமாவில் மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லையும் நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி மகனோட கல்யாணத்துக்கு வந்தவங்கள ஜாலியாக பேசி எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அவர்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் எல்லாரையும் வெல்கம் பண்ணி நல்லாவே கவனிச்சிருக்காங்க. அர்ஜுனோட சொந்த கோவிலில் தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கு அப்படிங்கிறனால திருவிழா மாதிரி இந்த மேரேஜை நடத்தியிருக்காங்க. நிறைய பேர் இந்த வெட்டிங்கில் கலந்துட்டுருக்காங்க. ஆனால் செலிப்ரிட்டிஸ் யாருனாலையும் தான் இந்த வெட்டிங்கில் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்க போகிற இந்த ரிசப்ஷனில் செலிப்ரிட்டிஸ் பலருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிஎம் ஸ்டாலின்லேருந்து கமலஹாசன், ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி பல செலிப்ரிட்டிஸை இவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. மேலும் அர்ஜுன் அவர்கள் பொண்ணோட என்கேஜ்மெண்ட், மேரேஜ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே சிம்பிளாக பண்ணியிருந்தாலும் ரிசப்ஷனை பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே கப்புள்ஸ் 2 பேர்த்துக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.